العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கையக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய 20வது நோன்பையும் 21வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட இறை வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சில முக்கியமான படிப்பினைகளை அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வினுடைய அந்த இறை வசனங்களை ஒரு அடியான் கேட்கும் பொழுது அந்த அடியானுடைய இதயங்கள் இலக வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். என்னுடைய வார்த்தையை, என்னுடைய இறை வசனங்களை, என்னுடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இலக வேண்டும். என்ன காரணம்னா, இதயங்கள் இலகக்கூடிய அளவிற்கும் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வசனங்களை அல்லாஹ் சொல்றான். இதயங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கும் சில வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இதயங்கள் அழுகக்கூடிய அளவிற்கும் சில வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, என்னுடைய வசனங்கள் உங்களிடத்துல ஓதப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய இதயங்கள் இலக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்யறான். என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய வசனங்களை ஓத ஓத யார் அதை கேட்க கேட்க அதன் மூலமாக அவர்களுடைய இதயங்கள் இலகி விடுகின்றதோ அவர்களிடத்தில் அல்லாஹ் தன்னுடைய இறையச்சத்தை அதிகப்படுத்துறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லும் பொழுது, ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுது அந்த கட்டளையை எந்த அடியான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அதுல எந்த விதமான ஆராய்ச்சியும் அவர் செய்ய மாட்டார். அதுல எந்த விதமான ஆராய்ச்சியும் அதுல செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா அதுல ஆராய்ச்சி தேவையில்லை. அல்லாஹ் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஏன் அல்லாஹ் குர்பானி கொடுக்க சொன்னாலும் அதுல நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அல்லாஹ் இந்த நேரத்துல நீ இத்தனை ஃபஜருக்கு 2 ரக்காயத்தான் தொழுவணும் பருந்து அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால 2 ரக்காயத் தொழுகிறோம். ஏன் ஃபஜருக்கு 2, லுஹருக்கு ஏன் 4 என்கின்ற ஆராய்ச்சிக்கு நம்ம போக கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ, எதை அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதை செய்யணுமே தவிர அதுல நம்ம ஆராய்ச்சி செய்வது கூடாது. ஆராய்ச்சி செய்யாம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், அல்லாஹ் அழகான செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வதை பற்றி சொல்லும் பொழுது அழகான செய்தியை ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான திரும்ப திரும்ப ஓதப்படும் வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு அழகான ஒரு செய்தி ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை அல்லாஹ் ஒரு தடவையோடு சொல்லி முடிப்பது கிடையாது. அதை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான். 30 ஜுஸு இருக்குது. இந்த 30 ஜுஸுல 6666 இறைவசனங்கள் இருக்குது குர்ஆன்ல. இதுல அல்லாஹ் திரும்ப திரும்ப சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். உதாரணமா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஜக்காத்தையும் தொழுகையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுவான். வகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த. இது ஒரு குர்ஆனில ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அந்த ஆயத்து கிடையாது. இத நிறைய இடத்துல அல்லாஹ் திரும்ப 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 சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாக என்ன செஞ்சிட முடியும், அதை நாம் அதன் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்ள முடியும். அகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகை நிறைவேற்றுங்க, தான தர்மம் செய்யுங்க. அகீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த. அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், ஒரு அழகான செய்தியை, ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான ஒரு செய்தியை, திரும்ப திரும்ப ஓதப்படும் ஒரு வேதத்தை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும். அதை ஓதும் பொழுது அல்லாஹ் எச்சரிக்கையான வசனங்களை சொல்றான்ல, உங்களுக்கு என்னிடத்துல கடுமையான வேதனை இருக்கு, யாரினுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்களோ அவங்கள நான் வேதனையை கொண்டு பிடிப்பேன், அவங்கள நான் என்ன செய்வேன், நரகத்தின் மூலமாக தண்டனையை கொடுப்பேன் என்பதாக அவருடைய வேதனையான இறைவசனங்கள் வரும் பொழுது ஜுலூதுல் லதீன யக்ஷவுன ரப்பஹும், யாரு தன்னுடைய ரப்புக்கு பயப்படுகின்றார்களோ, சும்மா தனியனு ஜுலூதஹும், அவர்களுடைய தோள்கள் ரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து விடுகின்றது, இலா திக்ரில்லாஹ், அவருடைய இதயங்கள் அல்லாஹ்வினால் இலகி விடுகின்றன. அல்லாஹ் இப்படி எல்லாம் வேதனை வழங்குவானே, அல்லாஹ்வினுடைய வேதனை நினைத்து பயந்தவர்களாக தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் சிலிர்த்தவர்களாக நாம சொல்லுவோம்,
யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக இருந்தால், அப்பா நீங்க சொல்லும் போது என் உடம்புல உள்ள முடினாரும் அப்படியே சிலிர்த்து போய் நிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை சில மக்கள் இடத்துல நம்ம பேசும் பொழுது நம்ம அனுபவப்பட்டிருப்போம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் உங்க ரோமங்கள் சிலிர்க்கணுங்கிறான். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இருக்கு? நம்ம நம்முடைய ஒரு ரோமமாவது சிலிர்த்து இருக்கிறதா என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பயம் வரணும், உங்களுடைய ரோமங்கள் சிலிர்க்கணும், அது மட்டுமல்லாமல் இலா திக்ர் இல்லா, அல்லாஹ்வினுடைய ஞாபகத்துக்குள்ள நீங்க போயிடணும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அருமையான சகோதரர்களே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குர்ஆனை நாம தெரிஞ்சுக்கணும். குர்ஆனை தெரிஞ்சாதான் அது என்ன சொல்லப்படுது, அதை அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்கின்ற ஒரு செய்தியை நம்மளால உணர முடியும். எனவே அதனாலதான் குர்ஆனையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நம்ம சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளையில போயிட்டு அல்லாஹ் என்ன செய்வானா, இக்ரா அப்படிமா அல்லாஹ் மறுமை நாளையில தன்னுடைய அடியார்கள் எல்லோருமே நின்றுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவான், இக்ராமா ஓதுங்க, ஓதுவீராக அப்படிமா அல்லாஹ். அப்ப எல்லாம் ஓதிதான் ஆகணும். அந்த நேரத்துல ஓத தெரிஞ்சவங்களை பார்த்து ஓதுங்க, ஓத தெரியாதவங்கள அமைதியாகிறீங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் அங்க செய்யக்கூடாது. அது அல்லாவுக்கு அது அவசியமும் கிடையாது. யாருக்கு ஓத தெரியும், யாருக்கு ஓத தெரியாதுங்கிறத பிரிச்சு பார்க்கிற வேலையும் அல்லாவுக்கு கிடையாது, அந்த அவசியமும் அல்லாவுக்கு இல்லை. அல்லாஹ் ஒட்டுமொத்தமா சொல்லுவான், இக்ரா ஓதுவீராகன்றுவான். யாருக்கு என்னென்ன தெரியுமோ, குர்ஆனினுடைய வசனங்களை யார் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி யாருக்கு என்ன தெரியுதோ அதை அவங்க ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அவர் ஓத ஓத யார் எந்தெந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்தந்த தரஜாக்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம். ஒருத்தர் ஒரு ஆயத்து ஓதுறாரு, அவருக்கு அந்த ஒரு தரஜா தான். ஒருத்தர் 10 ஆயத்து ஓதுறாரு, ஒருத்தர் குர்ஆனையே ஓதி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஓதி எங்கெங்க நிறுத்துறாங்களோ அதற்கு உண்டான தகுதியை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான், வழங்குவான் என்பதாக நாம ஹதீஸ்களில பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓத சொல்லி கேட்பாங்க. அதற்கு நான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு, மசூத் நீங்க குர்ஆனை ஓதுங்க, நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்ந்துருப்பாங்க. தினந்தோறும் இது நடக்கும். இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்மளை ஓத வச்சு பெருமானார் கேட்கிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்க, ஆனாலும் இன்னொருவரை ஓத விட்டு அதை உட்காந்து கேட்பாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், நாம கூப்பிட்டு உட்கார வச்சு ஓத வச்சு கேட்டிருக்கோமாங்கிறதே நாம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைகிட்ட கூப்பிட்டு, இங்க வா, என்ன குர்ஆன் ஓதுற, நீ ஓது நான் கேட்கிறேன், நீ குர்ஆனை ஓது நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஓத விட்டு கேட்பது பெருமானாருடைய சுன்னத்தான ஒரு வழிமுறையாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, குர்ஆனை ஓத வைத்து ஓத விட்டு அவங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும் அதை கேட்பதன் மூலமாகவும் அல்லாஹ் உள்ளத்தை தன் பக்கம் திருப்பிடலாம். யார் அதிகமாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறாரோ, யார் அதிகமாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்கிறாரோ, இவருடைய உள்ளங்களை இலா திக்ரில்லா, அல்லாஹ் தன் நினைவின் பக்கம் திருப்பிடுறான். அப்ப யாருடைய சிந்தனைகள் நினைவுகள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிருச்சோ, நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை 2 உலகத்திலும் மேன்மை உள்ளவர்களாக அல்லாஹ். இன்னைக்கு தொழுகையில கொஞ்ச நேரம் அதிகமா ஓதுனா கூட எரிச்சலாயிரும். ஃபஜ்ர்ல கொஞ்ச நேரம் அதிகமாக ஓதப்பட்டுச்சுன்னா அந்த பள்ளிவாசலுக்கு போக மாட்டேங்கிறார். ஐயா அந்த அதிர்த்து என்னையா, 3 மணி நேரம் தொழு வைக்கிறாயா ஃபஜ்ர் தொழுகையா, நம்மளால முடியாது. இங்க போயா இவர் 10 நிமிஷத்துல முடிக்கிறார், இவர் 5 நிமிஷத்துல முடிக்கிறார். பிரச்சனை இருக்கு. மகரிபு தொழுகையே 2 நிமிஷத்துல முடிக்கணும் கூடிய நிலவைக்கு தான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். நிக்க முடியல. அதுக்கு மேல ஃபஜ்ருடைய தொழுகையை 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால தொழுக முடியல. அதிகமாக ஓதினால் எரிச்சல் வருது, அதிகமாக ஓதினா அந்த பள்ளிவாசலுக்கு போறதையே விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுவதை கேளுங்கள், அந்த குர்ஆனை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அதை ஓதுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள்ல பயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய தீமைகளை அகற்றுவான், நல்ல மரணத்தை தருவான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு படிப்பினை. 2வது, நரகம் தீண்டுவது ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நரகம் தூண்டுவது ஹராம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், யாருக்கு நரகம் தீண்டுவது ஹராம் அப்படின்னு சொன்னா, 3 குணத்தில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்கிறான். 1, மக்களோடு அவர் என்ன செய்வாரு, ரொம்ப மக்களுடன் எப்பவுமே நெருங்கியவராக இருப்பார். தனிமையை என்னைக்குமே இஸ்லாம் விரும்பாது. தனிமையை என்னைக்குமே இஸ்லாம் விரும்பாது. ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல எல்லோரிடத்திலையுமே என்ன செய்யணும், உறவாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அது உறவுகளாக இருக்கட்டும், இரத்த உறவுகளாக இருக்கட்டும், சொந்த பந்த உறவுகளாக இருக்கட்டும், அந்த குடும்பத்துல எல்லோருடையுமே நாம உறவாடக்கூடியவர்களாக இருக்கணும். நாம யாரையுமே நாமளும் ஒதுக்கிடக்கூடாது, யாரும் நம்மையும் ஒதுக்கிடக்கூடாது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை நீங்க ஆதரிங்கன்னா, உறவுகளை நீங்க ஆதரிச்சு வாழுங்க. உறவுகளை ஒருத்தர் துண்டிச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பாக துவா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உறவுகளை புதுப்பிச்சதுக்கு பின்னால்தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு உறவுகளுடைய விஷயத்துல சொல்றாங்க. அதே போன்றுதான் நீங்கள் மக்களுடன் நெருங்கி இருங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மென்மையானதாக இருக்கும். பார்க்கப்படுவர்களுக்கு மென்மையானவராக அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, அவருடைய நடைமுறைகள் மென்மையானதாக இருக்கணும். நளினமான இயல்பு கொண்டவராக இருக்கணும். அவரை பற்றி சொல்லும் பொழுதோ கேள்விப்படும் பொழுது இவர் நல்லவர் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன செய்யணும், அவர் நளினம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பாவங்களை மன்னித்து அவருடைய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நல்ல மரணத்தை அல்லாஹ் வழங்குவான். நரகம் தீண்டுவது இவருக்கு ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கடைசி 10 நாள் இருக்குது, இது ஆக மிகவும் சிறந்த ஒரு நாட்களாக இருக்குது. முதல் 10 ரஹ்மத்திற்குரியதும், 2வது 10 மக்ஃபிரத்திற்குரியதும், இப்பொழுது நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த 3வது 10 நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு நாளாக இந்த 10 நாள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இப்ப இந்த ரெண்டு 10லயுமே அல்லாஹும் ரஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் அந்த துவா கேட்டோம். 2வது 10 அல்லாஹும் மக்ஃபிர் லனா பாவ மன்னிப்புக்காண்டி துவா கேட்டோம். இப்ப இந்த கடைசி 10ல அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார், அல்லாஹும்ம ஆத்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துரு. இந்த துவாவை கேட்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. நிறைய துவாக்களை இந்த கடைசி 10 நாட்கள்ல ஓதும். இந்த கடைசி 10 நாட்களுடைய மிக முக்கியமான அமல்கள் நாம எடுத்து பார்த்தோம்னா 3 விஷயம்தான். ஒண்ணு, அதிகமாக துவா கேட்பது. 2வது, இரவு நேரத்தில் அதிகமாக தொழுகுவது, அதான் இரவு தொழுகை தொழுகுவது. 3வது, ஏத்திகாஃப் இருப்பது. ஏத்திகாஃப் இருப்பது ஆக சிறந்த ஒரு செயல். இந்த கடைசி 10 நாள்ல எவர் ஒருவர் பள்ளிவாசல ஏத்திகாஃப் இருக்கிறாரோ அதனுடைய நன்மைகள், அதனுடைய அந்த ஒரு நாள் ஏத்திகாஃப் இருப்பதும், பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு, வரும்போது அவர் ஈத்திகாஃபோட நியத்துல இருக்கிட்டு வெளியில போறாரு, அவர் 1 மணி நேரம் தான் பள்ளிவாசல் இருந்தாரு, அதற்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். இந்த கடைசி 10 நாட்களும் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏத்திகாஃப்ல இருந்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏத்திகாஃபில் தனிமையில் இருக்கும் பொழுது நிறைய இபாதத்துகளை செய்ய முடியும். அது மட்டும் அல்லாமல் இந்த ஒற்றைப்படையான இரவுகள்ல சொல்ல முடியாது, இன்று இரவு கூட என்ன செய்யலாம், லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். நீங்கள் ஒற்றைப்படை இரவுகள்ல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இரவினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். அந்த ஒரு இரவுல எவர் ஒருவர் இபாதத் செஞ்சிட்டாரோ, அந்த ஒற்றைப்படையான இரவுல ஒரு நாள் அந்த ஒரு இரவு ஒருத்தர் இபாதத் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா 1000 மாதங்கள் அவர் இபாதத் செய்வதற்கு உண்டான நன்மையை அல்லாஹ் கொடுத்துறான். 1000 மாதங்கள் என்ன செய்யப்படுது, அவர் இபாதத் செய்த நன்மைகள் அவருக்கு அல்லாஹ் வழங்கிடுறான். அந்த ஒரு இரவுல ஒருத்தர் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்யறார். அந்த ஒற்றைப்படையான இரவுல ஒரு 100 ரூபாய் தர்மம் செஞ்சாருன்னா அவரு 1000 மாதங்கள் தர்மம் செஞ்ச நன்மையே பெறுறார். இந்த அளவுக்கு சிறப்பை பெற்று தரக்கூடிய அந்த இரவு இருக்கின்ற காரணத்தினால் அந்த இரவை அடைவதற்காக வேண்டியும் ஏத்திகாஃபை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த கடைசி 10ல பள்ளிவாசல்கள் ஈத்திகாஃப் இருப்பதை அவங்க நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். இந்த இரவுல 2வது விஷயம் அதிகமான துவா. ஒரு துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. நீங்க அல்லாஹ்ட்ட இந்த துவாவை கேளுங்க. இந்த துவாவை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் படைத்தவர்களுடைய தீங்குகளை விட்டு, அல்லாஹ்வினால் நல்லதும் அல்லாஹ் படைத்திருக்கான், கெட்டதும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்குது, கெட்டவைகளை விட்டு உங்களுக்கு என்ன செய்யப்படும், பாதுகாப்பு கிடைக்கும் என்பதாக ஒரு துவாவை சொல்லி தராங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். இந்த துவாவினுடைய தமிழ் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு, அல்லாஹ்வின் பரிபூரணமான வார்த்தைகளை கொண்டு அவன் படைத்தவர்களின் தீங்குகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் இந்த துவாவுடைய அர்த்தம். இதை எவர் ஓதுகின்றாரோ இவருக்கு எந்த விதமான தீங்குகளும் இடையூறுகளும் ஏற்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும், அந்த இரவில இபாதத் செய்யக்கூடிய நல்ல நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிலவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக
ونشهد الله إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام